விஜயா. ஆ, இதோ வந்துவிட்டேன் சுவாமி. அழைத்தீர்களா? ஆமாம் விஜயா. இதோ பார், இதன் முனை மிகவும் மழுங்கிப் போயிருக்கிறது. எழுதவே இயலவில்லை. நேற்று கோயிலுக்கு போகும்பொழுது மேகனை பார்த்தேன். 2-3 புதிய எழுத்தாணிகளை கொண்டு வந்து கொடுப்பா என்றேன். கொடுத்தானோ? கொடுத்து விட்டானே. நான் தான் தங்களிடம் கூற மறந்து விட்டேன். சற்று இருங்கள். சுவாமி, இந்தாருங்கள். காசு கொடுத்தாயோ? கொடுத்து விட்டேன் சுவாமி. சரி. விஜயா, அருந்த கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வருகிறாயா? இருங்கள், இதோ கொண்டு வருகிறேன். அடியேன். வாருங்கள் வாருங்கள். என்ன இது, அதிசயமாக மனைவி சகிதம் வந்திருக்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள். வா. வாருங்கள் திருக்கோஷ்டியூர் நம்பி. வாருங்கள் அண்ணா, வாருங்கள் மன்னி. அப்பாடா, எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் மன்னியை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று. இன்றுதான் உங்களுக்கு மனம் வந்திருக்கிறது போலிருக்கிறது. சற்று இருங்கள். அமருங்கள். விஜயா, நீ போய் தாம்பாளம் கொண்டு வாமா. சரி மன்னி. தாங்களும் அமருங்க. உட்கார் மேகவல்லி. புஷ்பத்தையும் எடுத்து வை. நீயே விஜயாவிடம் கொடு. அடடா, என்ன மன்னி இதெல்லாம்? எதற்காக இவ்வளவு வாங்கி கொண்டு வந்தீர்கள்? சொல்லேன் மேகவல்லி, பழங்கள் சாப்பிட, புஷ்பம் தலையில் சூட்டிக்கொள்ள என்று. அது தெரிகிறது அண்ணா. இருந்தாலும் இவ்வளவு எதற்கு? இருக்கட்டும் விஜயா, வாங்கிக்கொள். வாங்கிக்கொள்ளம்மா. விஜயா, அண்ணாவுக்கு மோர் கொண்டு வா. சரி சுவாமி. எனக்கு வெந்நீர் கேட்டிருந்தேனே, அதுவே போதும். இதோ கொண்டு வருகிறேன். வாருங்கள் மன்னி. நம்பிகளே, ஆச்சாரியார் நன்றாக இருக்கிறார் அல்லவா? ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறார். அந்த வரரங்கன் மீண்டும் மடத்திற்கு வந்தாரா என்ன? இல்லை இல்லை, அவர் கோயிலிலேயே அருமையாக பாசுரங்களை பாடியபடி திருவரங்கனோடு ஒன்றிப் போய்விட்டார். ஆச்சாரியர் 2 நாட்களுக்கு முன் தங்களை பற்றி நினைவு கூர்ந்தார். திருக்கோஷ்டியூரார் இன்னுமா ஊரிலிருந்து வரவில்லை என்று சற்றே கவலையோடு கேட்டது போல் அடியேனுக்கு தெரிந்தது. தாங்கள் அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய விளக்கங்களை குறித்துத்தான் அவர் கவலை கொண்டிருப்பாரோ? என் பணியை அடியேன் முழுவதுமாக முடித்துவிட்டேன். இன்று போய் அதை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டியதுதான். அதற்கு முன்னால் தங்கள் மனைவி அடியேனை பார்க்கும் போதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாள், ஏன் உங்கள் அகத்துக்காரியை நம் அகத்திற்கு அழைத்து வரக்கூடாது என்று. அதுதான் முதலில் அகத்துக்காரியை இங்கு அழைத்து கொண்டு வந்தேன். நல்லது. விஜயா வெகு நாட்களாக இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். நிச்சயம் இது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இருக்காதா பின்னே? அகத்துக்காரர் கையால் அரைக்கால் குண்டுமணி நகை கிடைத்தால் கூட சந்தோஷம்தானே? இத்தனைக்கும் இவரிடம் நான் ஒன்றுமே வாய் திறந்து கேட்பதே இல்லை. அவராகவே அவ்வப்போது அதை பார்த்தேன் நன்றாக இருந்தது, இதை பார்த்தேன் நன்றாக இருந்தது என்று சொல்லி புடவையோ நகையோ ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து விடுவார். அகத்துக்காரர் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். இவரும் அப்படித்தான். எதையாவது வாங்கி கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். சற்று இருங்கள். அண்ணாவுக்கு மோரும் அவருக்கு வெந்நீரும் தயாராகிவிட்டது. இதோ எடுத்து வந்து விடுகிறேன். சரி.
நம்பிகளே, எனக்கு ஆச்சாரியரிடம் பெரிதும் கவலை அளிக்கும் விஷயம் என்ன தெரியுமா? அவர் பாட்டனார் கொடுத்த விக்கிரகம் உலகம் போற்ற அவதாரம் செய்ய போகும் ஒரு மகானுடையது என்று நினைக்கிறாரே, அந்த நினைப்பு சரியில்லையோ? ஒருவேளை அந்த நினைப்பே அவர் ஆரோக்கியத்தை பாதித்து விடுமோ என்றுதான் அடியேன் அச்சப்படுகிறேன். இல்லை திருக்கோஷ்டியூராரே, அடியேனை மன்னியுங்கள். அடியேன் இதில் தங்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறேன். நம் ஆச்சாரியரின் ஞானம் அளவிடற்கரியது. எத்தனையோ விஷயங்களில் அவர் கணிப்பு மிக துல்லியமாக இருப்பதை அடியேன் கண்டிருக்கிறேன். மணக்கால் நம்பி அவர்கள் அந்த விக்கிரகத்தை கொடுக்கும்போது சொன்ன வார்த்தைகளை ஆணித்தரமாக நம் ஆச்சாரியர் நம்புகிறார். அவர் நம்பிக்கை என்றும் பொய்த்து அடியேன் பார்த்ததில்லை. வாருங்கள் மன்னி. இந்தாருங்கள் அண்ணா. எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். அருந்துங்கள். கேட்டீர்களா? இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் புறப்படுகிறார்களாம். சரிதான். வராதவர்கள் வந்திருக்கிறீர்கள். நம் அகத்தில் அமுது செய்துவிட்டுத்தான் போக வேண்டும். இல்லை பெரிய நம்பிகளே, இப்பொழுது சென்றால்தான் அரங்கனை சேவித்துவிட்டு ஆச்சாரியரையும் அவர் அமுது செய்வதற்கு முன்னால் காண சரியாக இருக்கும். இன்னொரு முறை வருகிறோமே, அப்பொழுது இருந்து விருந்தே சாப்பிட்டு விட்டு போகிறோம். இல்லை இல்லை, தழுதையெல்லாம் ஆகிவிட்டது. இன்னொரு நாள் வருகிறோமே விஜயா. அமுது செய்துவிட்டு அரங்கனையும் ஆச்சாரியரையும் சேவிப்பது உச்சிதமல்ல. அதெல்லாம் பரவாயில்லை. அரங்கனும் சரி, நம் ஆச்சாரியரும் சரி, இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். இல்லை இல்லை பெரிய நம்பிகளே, எனக்கு அது சங்கடமாக இருக்கிறது. நாம் எங்கே போகப் போகிறோம்? அடுத்த வாரம் கூட தங்களகத்தில் அமுது செய்ய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கலாம். நிதானமாக ஒரு நாள் ரசித்து ருசித்து சாப்பிடலாமே. சரி, தங்களின் விருப்பம். அடியேன் தங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. அப்படியானால் நான் உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? மேகவல்லி, நாம் கிளம்பலாமா? சரி, போகலாம். சென்று வருகிறோம் பெரிய நம்பிகளே. சென்று வாருங்கள். அண்ணா, மறந்துவிடக் கூடாது. நீங்களும் மன்னியும் அடுத்த வாரம் வருகிறீர்கள். நமது அகத்தில் அமுது செய்கிறீர்கள். என்ன, சரியா? சரிதான் அம்மா, சரிதான். கண்டிப்பாக வருகிறோம். 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 வாருங்கள். நாங்கள் சென்று வருகிறோம் பெரிய நம்பிக்கை. சென்று வாருங்கள். வாருங்கள். வருகிறோம் அம்மா. சரி அண்ணா. சுவாமி, திருக்கோஷ்டியூர் அண்ணா எப்படி? நல்ல வசதி படைத்தவரோ? ஏன் கேட்கிறாய்? ஒன்றுமில்லை. அவர் வசதி பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஞானத்தில் பெரியவர், அது எனக்கு தெரியும். இல்லை, நாமும் தான் பெருமாளிடம் பக்தியுடன் இருக்கிறோம். அவர்களுக்கு இருக்கும் வசதி நமக்கு கிடைக்கவில்லையே என்று சற்று வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நான் மன்னியிடம் தங்களை விட்டுக் கொடுக்கவே இல்லை. என் அகத்துக்காரரும் அவ்வப்போது நகை நட்டு என்று எதையாவது வாங்கி கொடுப்பார் என்று பெருமை எடுத்துக்கொண்டேன். நீ பொய் சொல்லி இருக்கிறாய். ஒரு கல்லுக்கு கூட பெண் என்று பெயர் சூட்டினால் அதற்கு பொறாமை வந்து விடுமாம். இதற்கு நீயும் விதிவிலக்கல்ல என்று காட்டிவிட்டாய். நான் ஒன்றும் பொறாமைப்படவில்லை. இல்லை, இது பொறாமைதான். நீ பொறாமைப்படலாம். ஆனால் அவர்கள் செல்வத்தின் மீதோ அவர்கள் ஆடை அணிகலன்கள் மீதோ அல்ல, அவர்கள் பகவான் மீது செலுத்தும் பக்தி மீது. நானும் கூட பொறாமைப்படுகிறேன் திருக்கோஷ்டியூராரின் வித்வத்தை பார்த்து. எனக்கும் அந்த வித்வத் கிடைக்காதா என்று ஏங்குகிறேன். அனித்தியமான பொருட்களின் மீது ஆசை வைக்க கூடாது என்று என் ஆச்சாரியர் எனக்கு கற்பித்ததைதான் நான் உனக்குச் சொல்கிறேன். பகவான் மீது பற்று வைக்க வேண்டும். குறைந்த பொருட்களைக் கொண்டு நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இவ்வளவு தூரம் நீங்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. சிறிய விஷயம்தான், பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாம் தான். ஆனால் விஷ விருட்சம் முளை விடும்போது சிறிதாகத்தான் இருக்கும். அதை அப்படியே விட்டு விடுவதில்லையே, அதை கிள்ளி எறிந்து விடுகிறோம் அல்லவா? அப்படித்தான் பொறாமை என்பதும்
பொருட்களின் மீது ஆசை வைப்பதும் மனதில் துளிர்விட ஆரம்பிக்கும் போதே அகற்றப்பட வேண்டும். உன்னை புண்படுத்துவது என் நோக்கம் அல்ல, பண்படுத்துவதே என் நோக்கம். அது ஒரு நல்ல கணவனின் கடமையும் கூட. என்ன திருமேனி கொண்டான், பாடங்களை நன்கு பாடம் செய்து வந்தாயா? தலையாட்டுவதில் ஒரு பொருளும் விளங்கவில்லையே. அதானே, வாய் திறந்து அதை சொல்ல தெரியாதோ? மனப்பாடம் செய்து வந்து விட்டேன், போதுமா? அப்படியா? எங்கே வேதத்தின் அங்கங்கள் என்னென்ன சொல் பார்க்கலாம். இதை நம் ஆசிரியர் கேட்கட்டும், அவரிடத்தில் நான் பதில் சொல்வேன். முதலில் எங்களுக்கு பதில் சொல், அதை வைத்து நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ உண்மையாகவே மனப்பாடம் செய்துள்ளாயா இல்லையா என்று. மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் உன்னுடைய மூத்த மாணவர்களுக்கு நீ காட்டும் மரியாதை. புரிந்ததா? சரி, வேதத்தின் அங்கங்கள் எவை? அங்கங்கள் 6. பரவாயில்லையே, சரி ஒவ்வொன்றாக சொல். சிக்ஷா, கல்பா, 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 சக்கரபாணி, இவனுக்கு இதற்கு மேல் தெரியவில்லை போலும். சரிதான், திரு திரு என்று விழிப்பதால் தான் இவனுக்கு திருமேனி கொண்டான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஒழுங்காக பதில் சொல்லாத இவனை தெருவில் நிறுத்தி தண்டிக்க வேண்டியதுதான். அப்படி என்றால் இவன் பெயரை மாற்றிவிட வேண்டியதுதான் திருமேனி என்று. நிறுத்துங்கள். போதும் உங்கள் கேலி பேச்சு, இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே பார்த்தாயா சாரங்கா, இன்றுதான் நம் பாடசாலையில் புது மாணவனாக சேர்ந்தான், அதற்குள் நம்மை அதட்டுகிறான். அதானே, நாம் திருமேனியோடு உரையாடினால் இவன் நம்மிடம் வந்து வாக்காடுகிறான். நீங்கள் இவனோடு உரையாடவும் இல்லை, நான் உங்களோடு வாக்காடவும் வரவில்லை. அப்படி என்றால் எங்கள் உரையாடலை ஏன் இடைமறித்தாய்? உண்மையில் இதுவரை நீங்கள் செய்ததுதான் வாக்காடல். பாவம், இவனை பாருங்கள். இவன் முகம் எப்படி வாடிவிட்டது. இதற்கென்ன சொல்கிறீர்கள்? அவன் முகம் வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் பாடத்தை ஒழுங்காக பாடம் செய்து வந்திருக்க வேண்டும். இவன் மனப்பாடம் செய்யாததற்கு தகுந்த காரணம் இருக்கலாம். ஏன், மற்றவர்களை விட ஞாபக சக்தி சற்று குறைவாக கூட இவனுக்கு இருக்கலாம். அதற்காக இவனையும் இவனின் பெற்றோர் வைத்த பெயரையும் இழிவுபடுத்தி பேசும் தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுக்க வேண்டும்? நாங்கள் இப்பாடசாலையின் மூத்த மாணவர்கள். மேலும் நாங்கள் ஒன்றும் இவனை இழிவுபடுத்தவில்லை. இப்படி செய்தால் உத்வேகத்தால் இவன் அடுத்த முறை நன்கு மனப்பாடம் செய்து வருவான் என்றுதான் அப்படி செய்தோம். உங்கள் செய்கையில் எந்த நியாயமும் இல்லை. நம் ஆச்சாரியார்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவன் நம்மை விட அறிவில் குறைந்தவனாக இருந்தால் அவன் மேல் கருணை கொண்டு அவனையும் நம் நிலைக்கு உயர்த்த உதவ வேண்டும். மாறாக அவனை கேலி செய்து ஒதுக்கக்கூடாது.
ஒருவன் நமக்கு சமமான நிலையில் இருந்தால் அவனோடு நட்பு பாராட்டி நமக்கு தெரிந்ததை அவனுக்கும் அவனுக்கு தெரிந்ததை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக நீயா நானா என்று அவனோடு போட்டியிடக்கூடாது. ஒருவன் நம்மை காட்டிலும் மேம்பட்டவனாக இருந்தால் இறைவன் அவனுக்கு ஒரு உயர்ந்த நிலை கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணி மனம் மகிழ வேண்டும். மாறாக பொறாமை கொள்ளக்கூடாது. அபாரம்! வணக்கம் குருதேவா. அற்புதம் ராமானுஜா, நீ ஒரு சிறந்த சிஷ்யன் என்பதை நிரூபித்து விட்டாய். எல்லாம் தங்களின் ஆசிர்வாதம். சாரங்கா, சக்கரபாணி, உங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. திருமேனி கொண்டானிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்களைத்தான். மன்னிப்பு கேளுங்கள். மன்னித்து விடுங்கள் குருதேவா. என்னிடம் அல்ல, திருமேனியிடம் கேளுங்கள். மன்னித்து விடு திருமேனி. நீங்கள் இருவரும் சென்றுவிட்டு நாளை வாருங்கள். செல்லுங்கள். உத்தரவு. ராமானுஜா, அடியேன் குருதேவா. உன்னை காணும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நீ தக்க சமயத்தில் அவர்களை கண்டிக்கவில்லை என்றால் அவர்களின் போக்கு எல்லை மீறி போயிருக்கும். ஆனால் அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. பாவம், இவன்தான் கூனி குறுகி போய்விட்டான். சுவாமி, ஓர் விண்ணப்பம். சொல் ராமானுஜா. நம் வகுப்புகள் முடிந்தவுடன் அன்று நடந்த பாடங்களை திருமேனி கொண்டான் எளிதில் நினைவு கொள்ளும் வகையில் சில பயிற்சிகளை இவனுக்கு கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. தாங்கள் உத்தரவு தந்தால் அதை செய்ய அடியேன் காத்திருக்கிறேன். மிகவும் நல்ல யோசனை ராமானுஜா. உனக்கு அவகாசம் இருந்தால் அவசியம் அதை நீ செய்யலாம். உன்னுடைய இந்த செயலால் நீ என்னுடைய சிறந்த சிஷ்யனாக மட்டுமின்றி நம் பாடசாலையின் எதிர்கால நல்லாசானுமாக நீ திகழ்வாய். அதற்கு என் பரிபூரண ஆசிகள்.